இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்கள மாதிரி ஒரு சித்தி அமைய இசை கொடுத்து வச்சிருக்கணும். எவ்வளவு மப்புடி உனக்கு! என் பொண்ணு நிச்சயத்தை நிறுத்திட்டு என்ன முன்னாடி நின்னு நடத்த சொல்றியா? நிறுத்துறேன்டி, நிறுத்துற. உங்க புடவை எவ்வளவு வேலை இருக்கோ? ரொம்ப நல்லா இருக்கே. விலையில என்ன இருக்கு? நல்லா இருந்தா ஓகே தான். சரி சரி, வாங்க உள்ள போலாம். வாங்க. அது சரி, விலையெல்லாம் உனக்கு ஒரு விஷயமா? வாங்க. இருக்கு. என்ன மங்கா? அந்த அம்மா தனியா நிக்கிறாங்க. இப்பவே இசைக்கு காது கேட்காத விஷயத்த சொல்லிடலாமா? நம்ம நேரடியா போய் சொல்லக்கூடாது, அதானே நம்ம பிளான். ஐயோ, அத நான் மறந்தே போயிட்டேன். நான் ஒரு ஐடியா சொல்லுவா. என்ன ஐடியா? முதல்ல ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டு வருவோம். பேப்பர் பேனாவா? எதுக்கு? நான் சொல்றவா. ஏய், என்ன ருக்கு, இந்த பேப்பர் பேனாவை எடுத்துட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இந்த எழுது. மங்கா, நீயே எழுத. நான் எழுதி ஏன் கையெழுத்து மூலமா மாட்டிக்கிட்டேனா? இல்ல, நான் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சேன். தமிழ் எனக்கு சரியா வராது. ஏன் மங்கா, நிஜமாவா சொல்ற? நீ இங்கிலீஷ் மீடியத்துல படிச்ச? நீ வேற. எப்பவுமே நான் அப்படிதான் சொல்லி சமாளிப்பேன். எனக்கு எழுத தெரியாது இருக்கு. தல. மதிப்பிற்குரிய சுபத்ரா அம்மா அவர்களுக்கு உங்கள் இளைய மகன் விஷாலுக்கு நிச்சயம் செய்ய இருக்கும் இசை என்னும் பெண்ணிற்கு காது கேட்காது. அத மறைச்சிட்டு தான் கல்யாணம் பண்றாங்க. கவனம். லெட்டர் எழுதிட்டேன். ஆனா இப்ப இது யார்கிட்ட கொடுத்து வர்றது? ருக்கு, இது என்ன பெரிய வேலையா? குடு, நானே கொண்டு போய் கொடுக்கறேன். பேசாம நம்ம 2 பேரும் போய் கொடுத்துட்டு வந்துடலாமா? அப்படி எதுக்கு சொல்ற? இத நாம இப்ப கொண்டு போய் கொடுத்தா மாட்டிக்க மாட்டோமா? ஐயோ, ஆமால. அப்படின்னா குழந்தைங்க கிட்ட கொடுக்க சொல்லுவோம். அவங்கதான் அடையாளம் காட்டி விடாதுங்க. அப்படியா சொல்ற? அதுவும் சரிதான். இந்தா, நீ கொடுத்துரு. சரி. கொடுத்துடலாங்க. சொல்லுங்க. இதுல பிறந்த தேதி தேவையானது எல்லாம் இருக்கு. கம்ப்யூட்டர் ஜாதகம் உடனே வேணும் சார். 10 நிமிஷம் ஆகும், உட்காருங்க. நீங்க கொடுத்த குறிப்பு படி ஜாதகம் கரெக்டா இருக்கு. ஓம் நமச்சிவாயா. தேங்க்ஸ் சார். கொடுங்க. ஹலோ சார், நான் டிரைவர் பேசுறேன் சார். ஜாதகம் வாங்கிட்டேன் சார். இப்பதான் கொடுத்தாரு. வாவ், உடனே மண்டபத்துக்கு வாங்க. இப்போ உடனே. ஓகே சார். சரிங்க சார். அறிவு இருக்காடி உனக்கு? அவ எதுக்கு இதெல்லாம் கேக்குறான்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? முட்டாளா நீ? முட்டாள். இல்ல அத்தை, அவரு கிஃப்ட் குடுக்கறேன்னு சொன்னாரு. அத நம்பிதான் சொல்லிட்டேன். கிஃப்ட் குடுக்கறேன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவியா? ஐயோ சிந்தாமணி, நமக்கு எதிரா நிறைய சதி நடக்குது. வா சிந்தாமணி, நிறைய வேலை இருக்கு. வா. சொல்லு பானுமதி. அப்படியா? இந்த பாரு, நான் சொல்ற வண்டி நம்பரை மட்டும் நோட் பண்ணு. ஓகே? சார், என்னாச்சு சார்? சார், சார்
ரொம்ப நன்றி. பரவாயில்ல, பார்த்து வரம்பா. உன்னை விட நான் கிரிமினல் டி. என்ன மீறி உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. தீப்திக்கும் ராகவுக்கும் மட்டும்தான் நிச்சயதார்த்தம் நடக்கும். உன் தங்கச்சிக்கு வேற ஏதாவது மாப்பிளைய பார்த்து கட்டி வை. ம்? இப்ப நான் என்ன பண்ணி அத்தை கிட்ட இவங்கள பத்தி நிரூபிக்கிறது? ஏய், என்ன பிரியா இந்த நேரத்துல? ஏதாவது ஆர்டருக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்களா? அக்கா, உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? தனியா பேசணும், வாங்கக்கா. சரி வா போலாம். இப்ப சொல்லு, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? அக்கா, நீங்க நேத்து கோவில்ல சொன்னீங்கல்ல, ஒரு பொண்ணு ஜாதகத்தை மாத்தி போலி ஜாதகத்தை எழுதி ஏமாத்தி நிச்சயம் பண்றாங்கன்னு. ஆமா. அதை எழுதின ஆளை தேடிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா பிரியா, கிடைச்சிட்டாங்களா? அந்த போலி ஜாதகத்தை எழுதினது என் அப்பாதான்க்கா. ஏய், என்னது? உன் அப்பாவா? ஆமாக்கா, அந்த கேடு கெட்ட காரியத்தை செஞ்சது என் அப்பாதான். அவர்கிட்ட நீங்க போலி ஜாதகம் எழுதின பொண்ணு பேர் என்னன்னு கேட்டதுக்கு தீப்தின்னு சொன்னாரு. என்ன மன்னிச்சிருங்கக்கா, என் அப்பா இப்படி பண்ணுவார்னு சொல்ல எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதுவும் உங்க தங்கச்சி நிச்சயம் நிக்கிறதுக்கு என் அப்பா தான் காரணம்னு தெரிஞ்சப்போ எனக்கு அவர் மேல ரொம்ப கோபம் வந்துச்சு. நல்லா திட்டிட்டேன். உடனே உங்ககிட்ட சொல்லலான்னு ஓடி வந்தேன். பிரியா, இப்போ உங்க அப்பா எங்க இருக்காரு? வீட்ல தான்க்கா இருக்காரு. நீ உடனே போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வரியா? அவரை கூட்டிட்டு வந்து சுபத்ரா அத்தை கிட்ட உண்மையை சொல்ல வைப்போம். உண்மை தெரிஞ்சதும் சுபத்ரா அத்தை இந்த நிச்சயதார்த்தத்தை கண்டிப்பா நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சி வர்ஷினிக்கும் ராகவுக்கும் நிச்சயம் கண்டிப்பா நடக்கும். நான் நம்புற கடவுள் தான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. சீக்கிரம் போ, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அப்பாவை கூட்டு வா பிரியா, ப்ளீஸ். சரிக்கா, நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது?